அன்புமிக்க தமிழ் பேசும் பெருமக்கள், இலங்கை தமிழினத்தின் வாழ்வில் கடந்த 12 ஆண்டுகளும் இருள் சூழ்ந்த ஒரு சகாப்தமாக அமைந்திருக்கும். 1977 ஆண்டு தேர்தல் முடிந்து ஒரு மாதத்துக்கு இடையில் தமிழ் மக்கள் மீது இனவெறி தாக்குதல் ஆரம்பித்தது. அந்த தாக்குதலில் இருந்து படிப்படியாக ஆண்டுதோறும் இனக்கொலை நடவடிக்கைகள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து 1983 ஆண்டில் இனக்கொலை பூரணத்துவம் பெற்றது. அந்த கட்டத்தில் தான் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி இலங்கையில் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு தனது சேவையை அளிக்க முன்வந்தார். தனது வெளிநாட்டு அமைச்சர் திரு பி.வி. நரசிம்மராவ் அவர்களை இலங்கைக்கு அனுப்பினார். அவருடைய வருகையிலிருந்து ஆரம்பித்த இந்தியாவின் தலையீடு இலங்கையின் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. திரு நரசிம்மராவினுடைய வருகையை தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி ஜெயவர்தனா அவர்கள் தன் சகோதரன் திரு எச்.டபிள்யூ. ஜெயவர்தனா அவர்களை இந்திய பிரதமரை சந்திக்க அனுப்பி வைத்தார். அந்த கட்டத்தில் தான் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை இந்தியாவுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காக தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்து யாராவது இந்தியா செல்ல வேண்டும் என்ற ஏகோபித்த வேண்டுகோள் மக்களிடமிருந்து எழுந்தது. அந்த வேண்டுகோளின் பேரில் தான் 1983 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் இந்தியா வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்கள், பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி, இந்தியாவில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், இவர்கள் எல்லோரையும் சந்தித்து இலங்கையில் தமிழ் மக்களுடைய நிலையை விளக்கி எங்களுடைய முயற்சியின் பலனாக ஆகஸ்ட் 16 இந்திய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுது இலங்கையில் தமிழருக்கு எதிராக இனக்கொலை நடக்கின்றது என்று பாரத பிரதமரே பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்தியாவினுடைய தலையீட்டின் பலனாக சர்வகட்சி மகாநாடு கூட்டப்பட்டது. அதற்கு முன்னோடியாக திரு பார்த்தசாரதி அவர்களை திருமதி காந்தி இலங்கைக்கு அனுப்பினார். அவருக்கு ஆலோசனை வழங்க, அவர் கலந்து ஆலோசிப்பதற்கு வசதியாக நாம் அங்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடி நானும் யாழ்ப்பாணத்திலிருந்து திரு சிவசிதம்பரம், திரு சம்பந்தன் போன்றவர்களும் கொழும்பு வந்து சேர்ந்து எங்களோடு கலந்து உரையாடிய பின் திரு பார்த்தசாரதி ஜனாதிபதி ஜெயவர்தனாவுக்கு ஒரு ஆரம்ப திட்டத்தை சமர்ப்பித்தார். அதிலிருந்து வளர்ந்த பேச்சுவார்த்தையின் பலனாகத்தான் 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29 இந்திய இலங்கை உடன்படிக்கை பேரில் இலங்கை இனப்பிரச்சனைக்கு ஓரளவு ஒரு தீர்வு காணப்பட்டது. அந்த இடைக்காலம் 4 ஆண்டுகளும் இலங்கை அரசாங்கத்தோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் முக்கிய பங்கை வகித்தவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்களை அன்றி வேறு யாரும் அல்ல. எமக்கு எதிராக சிலர் கூறுகின்ற குற்றச்சாட்டு, இலங்கையிலே தமிழ் மக்கள் செத்து மடிந்து கொண்டிருந்த போது நாம் எங்களை காத்துக் கொள்ள நாட்டை விட்டு ஓடிவிட்டோம்,
இந்தியாவுக்கு போய்விட்டோம் என்று கூறுகின்றார். இந்தியாவில் நாங்கள் இருந்திராவிட்டால் அடிக்கடி இந்திய பிரதமரோடும் இந்திய அரசியல் தலைவர்களோடும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடும் ஏனைய தலைவர்களோடும் தொடர்பு கொண்டு இலங்கையில் நிலைமை மாற மாற அதற்கேற்ற வகையிலே இந்தியாவை செயல்படும்படி செய்திருக்க முடியுமா? இதை சிந்திக்காதவர்கள் தான் நாம் இலங்கையில் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இலங்கையிலேயே இருந்து எமது தலைவர்களும் தொண்டர்களும் பலர் பணிபுரிந்தார். ஆனால் அங்கிருந்து பணிபுரிந்த சிலருடைய கதி என்ன? திரு தர்மலிங்கம் அவர்களுக்கு என்ன நடந்தது? திரு ஆளாள சுந்தரத்துக்கு என்ன நடந்தது? முன்னாள் செனட்டர் திரு நடராஜாவுக்கு என்ன நடந்தது? ஓடி ஓடி தொண்டு செய்த திரு வேல்முருகனுக்கு என்ன நடந்தது? இவர்களைப் போல எமது ஏனைய தலைவர்களும் அநியாயமாக படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புபவர்கள் தான் நாம் நாட்டில் இருக்கவில்லை என்று குற்றம் கூறுவார். இலங்கையில் மக்களோடு வாழப்போகின்றேன் என்று சென்ற திரு யோகேஸ்வரன் அங்கே ஒரு கைதி போல சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு இந்தியாவுக்கு மீண்டும் திரும்ப வேண்டிய நிர்பந்தத்தில் அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாகும். இதே போலத்தான் இன்னும் பலர் தம்மை அர்ப்பணித்து அங்கிருந்து உழைத்தார். சிலர் கொழும்பிலிருந்து இந்திய தூதராலயத்தோடும் அவர்கள் மூலம் இலங்கை அரசாங்கத்தோடும் இன்னும் வெளிநாட்டிலிருந்து வந்த பத்திரிகையாளர்கள், மனித உரிமை இயக்கங்களின் தலைவர்கள், பிரதிநிதிகள் இவர்களோடு இலங்கை தமிழர்களுடைய நிலையை எடுத்து கூறி உலகம் எமது பிரச்சனையை அறிவதற்கு வழிவகுத்தார். இந்தியாவிலும் ஏனைய நாடுகளுக்கும் சென்ற எங்களில் சிலர் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் சென்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டபடி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மகாநாட்டிற்கு அவர் சென்ற போது நானும் அந்த நேரத்திலே நியூயார்க் சென்று அவரால் பல நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதிநிதிகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுடைய நிலையை அவர்களுக்கெல்லாம் எடுத்துக் கூறக்கூடியதாக இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களில் எத்தனையோ நாடுகளுக்கு எத்தனையோ தடவை சென்று அந்த நாடுகளின் தலைவர்கள், மனித உரிமை ஸ்தாபனங்களின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் எல்லாம் இலங்கை தமிழ் மக்களினுடைய இன்னலை எடுத்து விளக்கும் பணியை நானும் தலைவர் சிவசிதம்பரம் ஏனைய தலைவர்கள் பலர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தோம் என்பதை, இதற்கு உதவியாக உறுதுணையாக பணிபுரிந்த வெளிநாட்டில் தமிழ் மக்களினுடைய நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் எடுத்துக் கூறக்கூடியதாக இருக்கும். அன்பர்களே, நாம் சேலத்தில் கைதிகள் போல எங்கள் வீடுகளிலே யாழ்ப்பாணத்தில் இருந்து எமது மக்களின் துன்பத்தை உலகத்திற்கு எடுத்துக் கூற முடியாமல், மக்களின் துன்பத்தை தீர்ப்பதற்கு எந்த வழியையும் நாட முடியாமல் இருந்திருந்தால் இவர்கள் பயந்து பதுங்கி வாழ்ந்தார்கள் என்று கூறுவார். நாம் வெளியே சென்று உலகத்திற்கு பிரச்சனையை எடுத்துக் கூறி இந்தியாவை அடிக்கடி தூண்டி செயல்பட வைத்த காரணத்தினால் தான் இந்தியாவினுடைய தலையீட்டினால் இனக்கொலை ஓரளவுக்கு நிறுத்தப்பட்டது. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஓரளவுக்கு தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. எனவே வேண்டுமென்றே குற்றம் கண்டுபிடிப்பவர்களை தவிர வேறு யாரும் நாம் வெளிநாடுகளிலே சென்று பணிபுரிந்தது தவறு என்று கூற மாட்டார். இன்னொரு கேள்வியை பலரும் கேட்கின்றார்.
12 ஆண்டுகளின் கீழ் இப்போது தேர்தல் வந்திருக்கு. 83ஆம் ஆண்டு 6வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதன் கீழ் நாட்டுப் பிரிவினையை எதிர்த்து சத்திய பிரமாணம் செய்ய மறுத்து நாம் பாராளுமன்றத்தை பகிஷ்கரித்து எமது பதவிகளை துறந்தோம். இப்போது அதே சத்திய பிரமாணத்தை மீண்டும் எடுத்து எப்படி பாராளுமன்ற தேர்தலை நிற்க முடியும், எப்படி நாம் பாராளுமன்றம் செல்ல முடியும் என்று சிலர் கேட்கின்றார். இந்த 5 ஆண்டுகளில் நடந்தவற்றை எல்லாம் மறந்துதான் இந்த கேள்வி கேட்கப்படும். 83ஆம் ஆண்டு நாம் இந்தியா வந்தபோது பாரத பிரதமரோடு பல மணித்தியாளர்கள் உரையாடும் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை நாம் நன்கு தெரிந்து கொண்டோம். ஐக்கிய இலங்கைக்கு உட்பட்டு ஒரு சுயாட்சி தமிழ் மாநிலத்தை பெற்றுக் கொள்வதில் இந்தியா நமக்கு உதவியாக இருக்குமே அன்றி ஒரு சுதந்திர தமிழீழத்தை அமைப்பதற்கு இந்தியா உதவியாக இருக்க மாட்டார் என்பதை கண்டோம். இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இன்றி எமது உரிமையை நாம் வென்றெடுப்பது மிக கடினம் என்பதை கண்ட நாங்கள் இந்தியாவினுடைய கேள்விப்படி கொழும்பில் சர்வகட்சி மகாநாட்டில் கலந்து கொண்ட போது எமது நிலைப்பாட்டை சற்று திருத்தி அங்கு வெளியிட வேண்டிய நிலையில் இருந்தோம். ஒரு சுதந்திர தமிழீழம் அமைப்பதாக மக்கள் ஆணை பெற்று நாம் வந்த போதிலும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் தனிநாட்டு கோரிக்கை எழும்புவதற்கு காரணமாயிருந்த மக்களின் குறைபாடுகளை நீக்குவதற்கு ஏற்றதாகவும் ஒரு திருப்திகரமான மாற்று திட்டத்தை இலங்கை அரசு முன்வைக்குமாக இருந்தால் அதை மக்கள் முன் சமர்ப்பித்து மக்களினுடைய அங்கீகாரத்தோடு அதை நாம் செயல்படுத்த ஆயத்தமாய் இருக்கின்றோம் என்று அந்த சர்வகட்சி மகாநாட்டில் கூறி 1985ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டிலே திம்பு நகரில் தமிழ் அரசியல் இயக்கங்கள் போராளி இயக்கங்களுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலே இந்தியாவின் அனுசரணையின் கீழ் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் 6 தமிழ் இயக்கங்கள் சார்பிலே 4 அடிப்படை கொள்கைகளை நாம் முன்வைத்தோம். இலங்கையில் தமிழ் மக்கள் ஒரு தனி தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய தாயகம் அதனுடைய தனித்துவம் வேலை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். இலங்கையை தமது தாயகமாக கொண்ட தமிழ் மக்கள் எல்லோருக்கும் பிரஜா உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற 4 கோரிக்கைகளைத்தான் EPRLF, ஈரோஸ், LTTE, பிளாட், ஹெலோ, தமிழர் விடுதலை கூட்டணி என்ற 6 இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஏகோபித்து சமர்ப்பித்தார். இதில் ஒன்று தெளிவாக தெரிகின்றது. 6 இயக்கங்களும் அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழீழம் என்பதை எமது குறைந்தபட்ச கோரிக்கையாக வைக்காமல் இந்த 4 அடிப்படை கொள்கைகளைத்தான் முன்வைக்கும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இன்று இலங்கை இந்திய உடன்படிக்கையை எதிர்த்து ஏற்க மறுத்து நிற்கின்ற தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட
6 இயக்கங்களும் இந்த 4 கொள்கைகளை முன்வைக்கும். இந்த 4 கொள்கைகளும் தமிழ் மக்களுக்கு புதியவை அல்ல. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதலாவது மகாநாடு 1951ஆம் ஆண்டு திருகோணமலையில் நடந்த போதும் இந்த 4 கொள்கைகளின் அடிப்படையிலே தான் அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு ஐக்கிய இலங்கை சமஷ்டியின் அங்கமாக ஒரு சுயாட்சி தமிழகம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் அங்கே நாம் சமர்ப்பித்தோம். இந்த 4 அம்ச கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு முரணானது அல்ல என்பதை அது தெளிவாக காட்டியது. இந்த அடிப்படையை வைத்துத்தான் இந்த 4 கொள்கைகளையும் நோக்கி இலங்கை அரசை முன்னேற செய்கின்ற அடிப்படையிலே தான் இந்திய இலங்கை உடன்படிக்கை அமைந்திருக்கிறது. முதல் முறையாக இலங்கை ஒரு பல இன பல மொழி பேசும் மக்களுடைய நாடு என்பதை இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்டு அந்த ஒவ்வொரு இனத்தவர்களதும் தனி மொழி கலாச்சாரம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்று அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இலங்கை ஒரு இனத்துக்கு சொந்தமான நாடு என்ற அடிப்படையில் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய நிலை மாறி இலங்கை பல இன மக்களுக்கு சொந்தமான நாடு என்ற அடிப்படையில் இன்று சிங்களத்தோடு தமிழும் ஆட்சி மொழி என்பது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமே அங்கீகரிக்கப்பட்டது. ஆங்கிலம் இணைப்பு மொழியாகவும் அதே சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது. இலங்கை ஓரினம் ஒரு மொழி ஒரு மதம் இவர்களுக்கு சொந்தமான நாடு என்ற நிலையை மாற்றுவதில் இந்திய இலங்கை உடன்படிக்கை ஓரளவு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது என்பதற்கு சென்ற மாதம் நிறைவேற்றப்பட்ட தமிழ் மொழி பற்றிய 16வது அரசியலமைப்பு திருத்தம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதே போல 1948ஆம் ஆண்டு எந்த யுஎன்பி அரசாங்கம் மலைநாட்டு தமிழ் மக்களுடைய பிரஜா உரிமையை பறித்ததோ அதே அரசாங்கம் அவர்களுடைய பிரஜா உரிமையை அங்கீகரித்து சென்ற மாதம் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களுடைய வரலாற்று ரீதியான வசிப்பிடம் என்று இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே ஹிஸ்டாரிக்கல் ஹபிடேஷன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து ஒரு மாகாணமாக ஆக்கப்பட்டு அந்த மாகாணத்திற்கு ஒரு மாகாண சபை அமைக்கப்பட்டு இலங்கை முழுவதும் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் அந்த இணைக்கப்பட்ட வடகிழக்கு மாகாண சபைக்கு இன்று நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் திருப்திகரமாய் இல்லை என்பதை 13வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட உடனேயே பாரத பிரதமருக்கு நாம் எடுத்துச் சென்றோம். இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோடு அதை பற்றி பேசி இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு உள்ள அதிகாரத்தளவு அதிகாரம் வழங்குவதற்கு ஏற்ற வகையிலே சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று இந்தியாவுக்கு உறுதி அளித்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம். எனினும் ஒன்றுபட்ட ஒரு தமிழர் தாயகம் அமைக்கப்பட்டுவிட்டது. தமிழ் மக்களினுடைய தனித்துவம் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மொழி ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய குடியுரிமை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு தமிழர்களுடைய வரலாற்று ரீதியான பிரதேசம் அது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு
அந்த ஒன்றுபட்ட வடகிழ் மாகாணத்துக்கு ஓரளவு சுயாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. இதில் குறைபாடுகள் பல உண்டு. எனினும் எமது இலட்சியத்தை நோக்கி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் காரணமாக இந்தியாவினுடைய தலையீட்டின் பலனாக கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் காண்கிறோம். கையில் கிடைத்ததை கைநழுவிட்டு தமிழ் மக்கள் மீண்டும் எவ்வித நிலைக்கலனுமற்ற நிலைக்கு தள்ளப்படாமல் கிடைத்ததை உறுதிப்படுத்தி மேற்கொண்டும் எமது உரிமையை நாடி நிற்பது உச்சிதம் குற்றசாலித்தனம் என்பது எமது நலனில் அக்கறை கொண்ட அறிஞர்களுடைய கருத்து. அந்த கண்ணோட்டத்திலே தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் எமக்கு கிடைத்திருக்கின்ற உரிமைகளை உறுதிப்படுத்தி அந்த உரிமைகளை நிலைநாட்டி அவற்றை மேலும் வளர்த்தெடுக்க இந்தியாவினுடைய உதவியோடு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி மாத்திரமல்ல, போராளி இயக்கங்களைச் சேர்ந்த பல இயக்கங்கள் EPRLF, ENDLF, செலோ, ஈரோஸ், பிளட், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தவிர ஏனைய போராளி இயக்கங்கள் எல்லாம் கூட இந்த சத்திய பிரமாணத்தை செய்து தேர்தலிலே இறங்கியிருக்கிறார். இந்த நிலையில் ஒரே ஒரு இயக்கத்தை தவிர ஏனையவை எல்லாம் ஒரே கருத்தை கொண்டிருக்கின்றன என்பது தெரியும். இன்று இந்த அடிப்படையிலே தான் நாம் முன்பு நிராகரித்த 6வது திருத்தத்தின் கீழ் சத்திய பிரமாணத்தை இன்று செய்திருக்கிறேன். ஏனெனில் நான் மீண்டும் விளக்கி கூறுவதாய் இருந்தால் 83ஆம் ஆண்டு இருந்த நிலை வேறு, இன்று இருக்கும் நிலை வேறு. இன்று எமது உரிமைகள் பல அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமே அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அவற்றை உறுதிப்படுத்தும் வகையில், அவற்றின் மீது மேலும் எமது உரிமைகளை கட்டியெழுப்பும் வகையில் நாம் பாராளுமன்றம் செல்ல வேண்டிய அத்தியாவசியம் இருக்கின்ற காரணத்தினால் நாம் இந்த சத்திய பிரமாணத்தை செய்து பாராளுமன்றம் செல்லலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த சத்திய பிரமாணத்தை செய்தோம். அன்பர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்திலே விளக்க விரும்புகிறேன். இந்தியா பல்வேறு காரணங்களுக்காக இலங்கை விஷயத்தை தலையிட்டு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு பெரிய வல்லரசு இந்தியா தனது செல்வாக்கை, தனது ஆதிக்கத்தை இந்த பிராந்தியத்திலே நிலைநாட்ட இந்தியா விரும்புவது நியாயமானது என்று உலக வல்லரசுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது. அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்தியா தலையிட்டது என்று சிலர் கூறுகின்றார். ஆனால் நாம் ஒன்றை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நாம் யாருடைய உதவியை நாட முடியும்? இரத்த பாசத்தினால் எம்மோடு பிணைக்கப்பட்ட தமிழ்நாட்டு எமது தமிழ் சகோதரர்களுடைய உதவியைத்தான் நாம் நாட முடியும். 1958ஆம் ஆண்டு முதல் இலங்கையிலே தமிழன் இனக்கலவரத்திலே கொல்லப்பட்ட போது பேரறிஞர் அண்ணாவினுடைய தலைமையிலே பேரணி நடத்தி அதற்கு கண்டனம் தெரிவித்தார். அன்று தொடக்கம் கடந்த 30 வருடங்களாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எமக்கு துன்பம் வந்த நேரத்தில் எல்லாம் தமிழ்நாடுதான் குரல் கொடுக்கும்.
தமிழ்நாட்டினுடைய குரல் டெல்லி வரைக்கும் எட்ட வேண்டும் என்றுதான் நாம் முயற்சி. 72ஆம் ஆண்டே தந்தை செல்வநாயகம் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்குள்ள தலைவர்களை எல்லாம் சந்தித்து எங்கள் சார்பிலே நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், எங்கள் சார்பிலே செயல்படுமாறு டெல்லியை தூண்ட வேண்டும் என்று கேட்டார். அவருடன் கூட அந்த நேரத்தில் நானும் வந்திருந்தேன். அப்போது எமது நிலையை தமிழ்நாடு சரியாக புரிந்து கொண்டது. ஆனால் மெல்ல மெல்ல படிப்படியாக தமிழ்நாட்டை எமது நிலையை புரிந்து எமக்கு ஆதரவாக செயல்பட வழிவகுக்கப்பட்டது. அந்த நிலையினால் தான் டெல்லி அரசாங்கமும் எமது பிரச்சனையிலே அக்கறை செலுத்த தொடங்கியது. எமக்கு கிடைத்த சில வசதிகளை, வாய்ப்புகளை, முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையில் நான் பாரத அரசாங்கத்தோடும் வேறு வெளிநாடுகளோடும் தொடர்பு கொள்ள கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி எமது நிலையை அவர்களுக்கு எடுத்துக் கூறி 1979ஆம் ஆண்டே அன்று பிரதமராக இருந்த திரு மொரார்ஜி தேசாய் அவருடைய அழைப்பின் பேரில் அரச விருந்தினராக இந்தியா வந்திருந்த நான் அப்போது பதவியிழந்திருந்த திருமதி இந்திரா காந்தியை சந்தித்து அவருடைய அனுதாபத்தை பெற்றோம். அங்கிருந்து அவருடைய ஆதரவை தொடர்ந்து வளர்த்து வந்த காரணத்தினால் தான் 83ஆம் ஆண்டு எங்கள் சார்பிலே இந்தியா தலைவர் நிலை ஏற்பட்டது. தமிழ்நாட்டினுடைய தூண்டுதல், எமது முயற்சி, எமது போராளிகளினுடைய வீரமான போராட்டங்கள் இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்திய மக்களினுடைய கவனத்தை, உலகினுடைய கவனத்தை கவர்ந்தது. தமிழ்நாட்டினுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியும் தான் இந்தியா இலங்கை தமிழ் மக்களுக்காக இலங்கை பிரச்சனையிலே தலை. எனவே சர்வதேச ரீதியான காரணமும் உண்டு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையை திருப்திப்படுத்த வேண்டிய தேவையும் இருந்தபடியால் தான் இந்தியா இலங்கை பிரச்சனையிலே தலை. 1987ஆம் ஆண்டு வடமராட்சி தாக்குதல் மோசமாக நடைபெற்ற நேரத்தில் இந்தியாவினுடைய நெருக்குதல் இல்லாவிட்டால் தொடர்ந்து யாழ்ப்பாணம் முழுவதும் தாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இலங்கையில் வடபகுதியை உணவின்றி, அத்தியாவசிய பொருட்களின்றி ஒரு பொருளாதார தடையை விதித்து அடக்கிவிடலாம் என்று இலங்கை அரசு தீர்மானித்த போது மார்ச் மாதம் 8ஆம் தேதியே நாம் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினோம். அதில் இலங்கைக்கு ஒரு உணவு கப்பலை அனுப்புங்கள், வடபகுதி மக்களுக்கு இந்தியா நேரடியாக உணவு விநியோகிக்க வேண்டும் என்று கேட்டோம். எமது அந்த கோரிக்கையிலிருந்து வளர்ந்ததுதான் கடைசியாக விமானம் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வடபகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு, அதனால் இலங்கை அரசாங்கம் இனி என்ன நடக்குமோ என்ற ஏக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவோடு ஒரு உடன்படிக்கைக்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எங்களுக்கு, இலங்கை தமிழ் மக்களுக்கு உண்மையான நட்பு சக்தி தமிழ்நாட்டிலே வாழுகின்ற 5 கோடி தமிழ் மக்களுக்கு, அவர்களோடு சேர்ந்து இந்திய மக்கள் தான் எமது முதல் நண்பர். எனக்குள்ள ஒரே நேச சக்தியான இந்தியாவை நாம் விரோதித்துக் கொண்டு
இந்திய ராணுவத்தோடு போர் புரிய முற்படுவது தற்கொலைக்குப்பான ஒரு மாற்றம் என்பதை எமது மக்கள் பெரும்பாலோர் உணர்ந்திருக்கின்றனர். ஆனால் ஒரு சிலர் அதை உணராது விருதுக்கு வேட்டையாடுவதில் ஈடுபட்டிருப்பதுதான் இன்று எமது மக்கள் எதிர்நோக்கும் துன்பத்திற்கு மூல காரணமாகும். அந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். இந்தியாவினுடைய நட்பை நாம் எந்த கட்டத்திலும் விளக்க முடியாது. இந்திய ராணுவம் எமக்கு உதவிக்குத்தான் இலங்கைக்கு கொண்டு வரும். எமது மக்களை காக்கும் நிலைக்கு இந்திய ராணுவத்தை ஆளாக்கியது எமது தவறு. அந்த தவறை நாம் திருத்தி இன்று இன்னும் ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இந்த பேச்சிலே குறிப்பிட கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்று தீர்மானித்த பின் தமிழ் மக்கள் மத்தியில் தேர்தல் காரணமாக பிரிவினைகள், சேதங்கள், மோதல்கள் வளரக்கூடாது என்று கருதி எல்லா இயக்கங்களையும் ஓரணியின் கீழ் இணைப்பதற்கு நாம் முயற்சி எல்லாரும் தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட எல்லா இயக்கங்களையும் நாம் இணைத்துக் கொள்ளவே விரும்பினோம். இறுதியில் விசிஆர்எல்எஃப், இஎன்டிஎல்எஃப், செலோ இந்த 3 இயக்கங்களும் தமிழர் விடுதலை கூட்டணியோடு இணைந்து ஒரே கொடியின் கீழ், ஒரே சின்னத்தின் கீழ் இந்த தேர்தலிலே ஈடுபட ஒப்புக்கொண்டார். அதன் பிரகாரம் இந்த தேர்தலிலே இந்த 4 இயக்கங்களும் ஒன்றாக இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியின் சின்னமாக்கிய உதயசூரியன் சின்னத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த வேட்பாளர்களுடைய பட்டியலை தயாரித்து ஒவ்வொரு மாவட்டமாக சமர்ப்பிக்க வேண்டிய கடமை இயக்கத்தின் செயலாளர் என்ற வகையிலே என் மீது சாதிக்கிறது. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் பட்டியலை அவர்களுடைய கையொப்பத்தை வாங்கி சமர்ப்பிப்பதற்காக நான் மட்டக்களப்பு சென்றேன். அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டது. யாருடைய பெயரை முதலிலே அந்த நியமன பத்திரத்தில் போடுவது என்பதில் உடன்பாடு காண முடியாத ஒரு சிக்கல் எழுந்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அங்கே இருந்த எமது ஆதரவாளர்கள் எமது வேட்பாளர் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். அகரவரிசைப்படி பெயர்களை போடுவதற்கு கூட அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. 5 மணித்தியால வாதாட்டத்திற்கு அவர்கள் கூறினார்கள், இதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, நீங்கள் இங்கே ஒரு வேட்பாளராக வந்தால் நாம் எந்த இடத்தில் போட்டாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார். அவர்களுடைய கேள்விப்படி நான் அங்கு வேட்பாளனாக நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதற்கு முன்பு தேசிய பட்டியலிலே எவ்வித வாக்கு சேகரிக்க வேண்டிய நிர்பந்தமும் இல்லாமல் தேர்தல் முடிந்தவுடன் நமக்கு கிடைக்கின்ற மொத்த வாக்கின் அடிப்படையில் முதலாவது பிரதிநிதியாக நான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று 4 இயக்கங்களும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் மட்டக்களப்பிலே எழுந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இணைந்த 4 இயக்கங்களுக்கு இடையிலே வேற்றுமை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக மட்டக்களப்பிலே உள்ள எமது இயக்க ஆதரவாளர்களை
ஏகோபித்த வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாத நிலையிலே தான் நான் அங்கு வேட்பாளராக வர வேண்டிய நிலையில் இருந்தேன். தேசிய பட்டியலில் நான் பெற்றிருக்க வேண்டிய முதலாவது இடத்தை மட்டக்களப்பிலே இடம் பெற்றிருக்க வேண்டிய திரு சம்பந்தமூர்த்திக்கு கொடுத்திருக்கிறது. எனவே மட்டக்களப்புக்கு நான் வேட்பாளராக சென்றது யாழ்ப்பாணத்தில் தேர்தலில் நிற்க அங்கேயும் அல்ல, அல்லது மட்டக்களப்பு மக்களுக்குரிய ஒரு ஸ்தானத்தை நான் பறித்துக் கொள்வதற்கு அல்ல. ஆனால் உண்மையில் தெய்வாதீனமாக நான் மட்டக்களப்பில் நிற்கும் நிலை ஏற்பட்டது என்று இப்போது நாம் கருத வேண்டியிருக்கிறது. அடுத்த தேர்தலின் பின் எழப்போகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை ரத்து செய்வதற்கு, கிழக்கு மாகாணத்தை மீண்டும் தனி மாகாண சபையின் கீழ் கொண்டு வருவதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்த ஜூலை 5ஆம் தேதிக்கு அரசாங்கம் நாள் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வாக்கெடுப்பு நடைபெற விட முடியாது. அதை நாம் கண்டிப்பாக எதிர்த்து நிறுத்தியாக வேண்டும். அதை நிச்சயமாக நிறுத்துவதில் இந்தியாவினுடைய உதவியையும் நாம் பெற்றாக வேண்டும். ஆனால் அப்படி வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று நாம் குரல் கொடுக்கும் பொழுது கிழக்கு மாகாண பிரதிநிதியாக நான் பாராளுமன்றத்திலும் உலக அரங்கிலும் இந்தியாவோடும் பேசும் நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு குரலாய் இருக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம். இதன் பொறுத்து தானோ என்னவோ ஆண்டவன் சற்றும் எதிர்பாராத வகையில் நான் நியமன பத்திரத்தை கையெழுத்திடுவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு கூட நான் மட்டக்களப்பில் வேட்பாளனாக நிற்கப் போகின்றேன் என்று நான் கனவு கூட காணவில்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கு வேட்பாளராக நிற்கும் நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று அது உண்மையில் தமிழ் இனத்தினுடைய ஒற்றுமைக்கு, தமிழ் இனத்தினுடைய வருங்காலத்துக்கு, வடக்கு கிழக்கினுடைய இணைப்புக்கு ஒரு பெரிய உரைகல்லாக அமைய போகின்றது என்று நினைக்கும் பொழுது இது தெய்வ சங்கத்தால் தான் ஏற்பட்டது என்று கூட எண்ண வேண்டியவர்களாயிருக்கும். அன்பர்களே, துரதிர்ஷ்டவசமாக இந்த தேர்தலில் வேறு சில தமிழ் குழுக்கள் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் நிறுத்தியிருப்பதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அங்கு எப்படித்தான் தமிழ் வாக்குகள் பிளவுபட்டாலும் தமிழர்கள் தான் தெரிவு செய்யப்படுவார். ஆனால் திருகோணமலையில் நமக்கு எதிராக ஈரோட்டை சேர்ந்த ஒரு சுயேட்சை குழு போட்டியிடுவது நிச்சயமாக தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான செயல். மட்டக்களப்பிலே 2 சுயேட்சை குழுக்களாக அதே இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பிரிந்து போட்டியிடுகின்றனர். வன்னி பகுதியிலும் ஒரு சுயேட்சை குழுவை நிறுத்தியிருக்கின்றனர். இவை தவிர்த்திருக்கக்கூடியவை மிகவும் துரதிர்ஷ்டமானது. தமிழ் மக்களுடைய கையிலே தான் இதற்கு மருந்திருக்கின்றன. அவர்கள் ஒன்றுபட்டு ஒரே இயக்கமாக தேர்தலில் நிற்கின்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் சின்னத்தோடு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தமது ஏகோபித்த ஆதரவை வழங்குவார்களாக இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் எமக்கு கிடைத்த உரிமைகளை உறுதிப்படுத்தி அவற்றை மேலும் அதிகரிக்க செய்து ஒரு பூரணத்துவம் வாய்ந்த சுயாட்சி மாநிலமாக ஒன்றிணைந்த வடகிழக்கு மாகாணத்தை ஆக்கி அந்த வடக்கும் கிழக்கும் இணைந்த அந்த இணைப்பை எக்காலத்திலும் உடைக்க முடியாத ஒன்றாக நிலைநாட்டி
எமது மக்களினுடைய வாழ்வுக்கு, துன்பப்படுகின்ற எமது மக்களினுடைய துயரம் தீர்ப்பதற்கு, எமது மக்கள் பட்ட துன்பம் போதும் இனி பட முடியாது என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதற்கு இந்த தேர்தலை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த முடியும். அதை எமது மக்கள் ஒற்றுமையாக, உறுதியாக, கட்டுப்பாடாக சாதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.